சிஎஸ்சிஆர் நெட்டு. ஸோ மெயினாக வந்து சிஎஸ்சிஆர் நெட்டுக்கான ப்ரிப்ரேஷன். சிஎஸ்சிஆர் நெட்டு மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர். நமக்கு மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு ப்ரிப்ரேஷன் ஐடியாஸு, அதுக்கப்புறம் நம்மளோட ஷெட்யூல் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற விஷயமும் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸோ மெயினாக இன்றைக்கான செஷன் வந்து அதுக்காக தான். அப்புறம் நம்மளோட கிளாஸ் ரிலேட்டடாக அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். அதில் வந்து உங்களுக்கு இடையில டவுட் இருக்குது அல்லது ஜென்ரலாக மற்ற விஷயங்கள் இருக்குனாலும் நீங்கள் வந்து நான் கேட்குறேன். நீங்கள் அதையுமே சொல்லுங்கள், அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்குவோம். ஸோ சிஎஸ்சிஆர் நெட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கும்போது நெட்டை பொறுத்தளவில் அவங்க எவ்ரி இயர் வந்து கொஸ்டினை வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டு தான் போகிறாங்க. ரைட், அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்ட். அப்போ இதை பொறுத்தளவில் இந்த எக்ஸாமை பொறுத்தளவில் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது குவாலிட்டி. இந்த கொஸ்டின் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகேவா, இதை அக்செப்ட் பண்ணி தான் நம்ம ஆகணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து நம்மளும் வந்து ப்ரிப்பரேஷனையும் குவாலிட்டியாக ஆக்கிட்டே போகணும். அதுக்கு மெயினாக என்ன பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக என்ன பண்ணுறோமோ இல்லையோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வேறு வழியே கிடையாது. ரைட், நம்ம ரீசன் சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி இருக்கவங்க முன்னாடி போயிட்டே தான் இருப்பாங்க, நம்ம அதே இடத்துல தான் இருப்போம். அப்போ ரீசன் சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, இவ்வளோதான் கிடையாது. நான் யூஸ்வலாக என்கிட்ட கேட்பாங்க, சார் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படித்தா பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு. பட் எவ்வளவு நேரம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு அது ஒரு பிரயோஜனமாக எவ்வளவு இன்ட்ரெஸ்டாக நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்தா இருக்குது. நம்ம 18 மணி நேரம் புக்கை வச்சுருக்கோம், நோட்டை வச்சுருக்கோம் அப்படின்னாலும் பாஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா எந்த அளவுக்கு சப்ஜெக்டோட நம்ம ஒரு ஒரு இன்வால்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதனால் வந்து இது எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் சொல்ல முடியாது. வேணும்னா ஒரு ஆவரேஜாக வேணால் சொல்லலாம். ஸோ மினிமம் வந்து நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் ஆர் 5 ஹவர்ஸ் ஆகுது. அதாவது எக்ஸாம் வந்து நியர்பை இருக்குது, ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா, மினிமம் 5 ஹவர்ஸ் டு மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ 12 ஹவர்ஸ்னாலும் சரி, எவ்வளோ நேரம் வேணாலும் படிக்கலாம். இது வந்து நியர்பை எக்ஸாம் இருக்கும்போது. ரைட், ஒருவேளை வந்து ஒரு 6 மாதம்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். 3 ஹவர்ஸ் படித்தா கூட போதும் பெர் டே. நான் இதெல்லாமே நான் சொல்லுறது பெர் டே 3 ஹவர்ஸ் படித்தா கூட போதும். இது மினிமம். 6 மந்த்ஸ் டைம் இருக்குன்னா 3 ஹவர்ஸ் படித்தா கூட போதும், கண்டிப்பாக வந்து கவர் பண்ணிடலாம். இது ஒரு விஷயம். ஸோ குவாலிட்டி, அதுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணணும். அப்புறம் நம்பர் 2 வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட்கட்டு ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணணும். ப்ராப்பர் வே வந்து அவாய்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம், அவங்களும் இதை எதிர்பார்க்கறது கிடையாது. ஸோ ட்ரிக் ஆர் ஷார்ட்கட் தான் இங்கே வேலைக்கு ஆகும். ப்ராப்பர் வேலை போனீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்து 3 பக்கம் 2 பக்கத்துக்கு வரும். இந்த பர்டிகுலராக மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின் நிறைய ஒன் ஆர் மோர் தென் ஒன் ஆன்சர் இருக்கும் பார்ட் சியில். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு குயிக்காக எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ணுறாங்க அவங்க அப்படிங்கிற பொறுத்து தான் நம்மளை வந்து அவங்க ஜட்ஜ் பண்ண பார்க்குறாங்க. அப்போ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி தான் போகணும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இந்த செமஸ்டரில் காலேஜில் படித்த மாதிரியோ அல்லது நம்ம வந்து டீச்சராக இருப்போம், நம்ம டீச் பண்ணுறது அதுக்கு பேர் ப்ராப்பர் மெத்தட், அதில் அப்படி தான் எழுதி ஆகணும். நான் யூஸ்வலாக என்ன சொல்லுவேன்னா, எக்ஸாம் அந்த அட்டன் பண்ணுறது வந்து 2 மெத்தடில் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லுவேன். ஒன்று வந்து என்னென்னா லார்டு முருகா, எல்எம் அப்படின்னு வச்சுக்கிறோம், லார்டு முருகா மெத்தடு. இன்னொன்று வந்து லார்டு விநாயகா மெத்தட். இந்த லார்டு முருகன் மெத்தடு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ப்ராப்பர் வேலை நம்ம வந்து செமஸ்டர் எக்ஸாமு, ஸ்கூல் எக்ஸாமு, பப்ளிக் எக்ஸாமு, இன்னும் சொல்ல போனால் டெஸ்கிரிப்டிவ், அது இது இப்படி தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு மார்க் கொடுப்பாங்க டெஸ்கிரிப்டிவ். இந்த விநாயக மெத்தட் வந்து என்ன அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இன் பர்டிகுலர் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து மேக்ஸிமம் அஸ் மச் அஸ் பாசிபிள் இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணணும். இந்த மெத்தட் யூஸே பண்ண முடியாதுங்கும் போது தான் இங்கே வரணும். இது எதுக்கு முருகன் விநாயகர் இங்கே இழுக்கிறேன்னா, உங்களுக்கு தெரியும், திருவிளையாடல் கதை தெரியும். உலகத்தை சுற்றி யார் சுற்றிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஞானப்பழம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம முருகன் வந்து எப்பயும் போல் வழக்கமாக அவரோட வெஹிக்கிள் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வருவார். பட் அதுக்கு முன்னாடி விநாயகர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அம்மா அப்பா தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றினாலே போதும் அப்படின்னு ஆக்சுவலாக இவர் தான் சக்ஸஸ் ஆவார் இல்லையா. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட்கட் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ, மீனிங்ஃபுல் ஷார்ட்கட் அதுவும் இருக்குது. சிலர்லாம் லாஜிக்கே இல்லாமல் ஷார்ட்கட்ன்ற பேரில் சொல்லி கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணாங்க, நம்ம இருக்கிற பிரெயினும் நமக்கு போயிடும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும், அட் த சேம் டைம் ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ண தெரியணும். நான் அப்படி சொல்ல வரேன். முடிஞ்சால் இந்த நிமோனிக்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, அது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா என்ன கேட்டால் அதுவும் தேவையில்லை.
ஓகே. அப்ப இது ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் 3வதா வந்து மெமரைஸ் பண்ணணும். பட் அது எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைக்கணும். ஏன்னா, நீங்க மெமரைஸ் பண்ண படிக்கிறது புடிக்காம போயிரும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. எதெல்லாம் மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டெஃபனிஷனு, தியரம் ஸ்டேட்மென்ட்டு. ஏன்னா நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்ங்கிறதுனால நீங்க வந்து ப்ராப்பரா ப்ரூஃப்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது எழுதுற அளவு தெரியணும்னு அவசியம் இல்ல. எம்சிக்யூ பொறுத்தளவுல. பட் தியரம் எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்கன்னு வேணா நீங்க ஒரு கிளான்ஸ் விடலாம். தேவைப்பட்டா அதுவுமேவும். தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்ஸு, ரிசல்ட்ஸு, ஃபார்முலாஸ் நெறைய தெரியணும். அதுவும் சிஎஸ்சிஆர பொறுத்தளவு அவங்களோட நோக்கமே எப்படி இருக்கும்னா, ஃபார்முலால பர்ட்டிகுலரா நம்பர்ல ஆன்சர் வருதுங்க வருங்க. அதுவும் நான் எப்படி சொல்லுவேன்னா, அந்த நம்பர் ஆஃப்ன்னு வரும் பார்த்தீங்களா? அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸு, நம்பர் ஆஃப் பி சைலோ சப் குரூப்ஸு, நம்பர் ஆஃப் சப் ஸ்பேசஸ் இந்த மாரிலாம் வரும் பார்த்தீங்களா? ஸோ இந்த நம்பர் ஆஃப்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுப்பாங்க. அப்ப இது வந்து நமக்கு நல்லா தெரியணும். இதெல்லாம் மெமரைஸ் கண்டிப்பா பண்ணியிருக்கணும். வேற வழி கிடையாது நமக்கு. ஏன்னா, அப்பதான் ஆன் த ஸ்பாட் வந்து ஃபார்முலா ரீகால் பண்ண முடியும். அப்ளை பண்ண முடியும். கால்குலேஷன் வந்து குயிக்கா போட முடியும். தேர் இஸ் நோ அதர் வே. இது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா என்னோட சஜஷன் முடிஞ்ச அளவுக்கு மெமரி பண்றத குறைக்கணும். மெமரைஸ் பண்றத வந்து குறைக்கணும். அப்டின்னா என்னன்னா, கான்செப்ட்ட வந்து அப்ளை பண்ணி பழகணும். இப்ப எழுதும்போது தான் பாஸ் ஆனேன். நெட் பாஸ் ஆனது. இது ஒண்ணும் இதுல சொல்றதுல எனக்கு ஒரு இதெல்லாம் கிடையாது. மறைக்கிறதுல வந்து ஒண்ணும் இதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த 13 தடவைக்கு முன்னாடி நான் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா கிடையாது. அதையும் நான் சொல்லிடுறேன். அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். என்ன ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன். அந்த அளவுக்கு டச்சும் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. இப்படிலாம் வந்து சொல்லலாம். பட் அப்படிதான் போச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, 2012ல வந்து நானு செட்டு இவங்க வச்சாங்க. பாரதியார் யுனிவர்சிட்டி கோயம்புத்தூர். அவங்க வச்ச செட் வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா இந்த செட்டுக்கு நான் படிக்கவே இல்ல. அதான் உண்ம. இந்த இந்த 2012ல நடந்த எக்ஸாமுக்கு. படிக்காம எப்படி சார் பாஸ் பண்ணீங்கன்னா, ஆனா நெட்டுக்கு வந்து அரை குறையாவது பிரிப்பரேஷன் பண்ணிட்டே இருப்பேன். நான் எப்ப ஆரம்பிச்சேன்னா, ஐ திங்க் 2009 அந்த சம்திங்ல ஆரம்பிச்சது. 2008 ஆர் 9 சம்திங்ல ஆரம்பிச்சது. அப்ப இருந்து நம்ம பிரிப்பரேஷன் பண்றோமோ இல்லையோ, வருஷத்துக்கு 2 தடவ இந்த எக்ஸாம் எழுதிருவோம். இப்ப உங்களுக்கு தெரியும் நம்ம முன்னாடி வந்து தமிழ்நாட்டுல 2 சென்டர் தான் போடுவாங்க. ஒண்ணு வந்து காரைக்குடி, இன்னொன்னு வந்து சென்னை. இப்ப மதுரைக்கு வந்து காரைக்குடி தான் பக்கம். அதனால வருஷத்துக்கு 2 தடவ என்னன்னா, காரைக்குடிக்கு டூர் போயிட்டு வந்துர்றது. டூர் மாரி தானே. ஜூன்ல ஒரு தடவ, டிசம்பர்ல ஒரு தடவ. அப்படி போயிட்டு வந்துருவோம். நமக்கு இதானே பக்கம். அதனால. பட் இந்த திரும்ப திரும்ப நான் வந்து ஓரளவுக்காவது திரும்ப திரும்ப அந்த கொஸ்டின்ஸ திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்ததுனால, இந்த செட் எக்ஸாமுக்கு படிக்கல அப்படின்னாலும், என்னால பாஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ஆக்சுவலா வந்து அன்னைக்கு வந்து 3 பேப்பர். அப்ப வந்து 3 பேப்பர் இருக்கும். மார்னிங் வந்து 2 பேப்பர். பேப்பர் 1 அண்ட் 2 முடிஞ்சிருச்சு. ஃபீவரிஷா இருக்கு. பேசாம ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு போயிரணும்னு கூட நெனச்சேன். என்னைக்கு இந்த 2012 செட் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ற அன்னைக்கு. கூட ஃப்ரெண்ட் வேற வந்திருந்தான். சரி இப்ப அவனும் எழுத முடியாம போயிருமே! அவன் சங்கடப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவால்ல. சும்மா பேருக்கு அட்டெண்ட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்ல அப்ப வந்து நியூஸ் பேப்பர்ல யார் யார் பாஸோ அவங்க நம்பர் மட்டும் வர மாரி போட்டிருந்தாங்க. தினமணி நியூஸ் பேப்பர். எடுத்து பார்க்குறேன் என்னோட நம்பர் இருக்கு. நான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. என்னோட நம்பர் இருக்கு. ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆனந்த அதிர்ச்சி தான். பரவால்லடா பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இடையில 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து இடையில நெட் எழுதல. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அப்ப நம்ம குவாலிஃபைடா இருந்தா தான் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு 2016ல ரொம்ப கேஷுவலா போய் எழுதுனது. நெட் பாஸ் பண்ணது. ஓகே. இதான் வந்து என்னோட இது. அதனால நானும் வந்து பார்த்தீங்கன்னா, +2 வரைக்கும் தமிழ் மீடியம். பிஎஸ்சி, எம்எஸ்சி வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். நீங்க எப்படி படிச்சீங்களோ அதே மாரி தான் நானும். ஸோ இப்ப இருக்கிற அளவுக்கு கூட நம்மகிட்ட வந்து முன்னாடி வந்து என்னது ரிசோர்ஸ் கிடைக்காது. இன்னைக்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர்லேருந்து, யூடியூப்லேருந்து நெறைய ரிசோர்ஸ் இருக்கு. ஆனா அப்போ வந்து அவ்வளோ கிடையாது. பட் ஆனா இந்த ரிசோர்ஸ் அதிகமா இருக்குங்கிறது இப்போ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆக்சுவலா. என்னைய பொறுத்தளவுல. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப நம்மகிட்ட ஒரு புக்கு தான் இருக்குன்னா அத படிச்சுருவோம். 20 புக் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், எத படிக்கிறதுங்கிறதுலயே குழம்பிருவோம். கரெக்ட்டு தானே? அப்ப இந்த அ அ டூ குட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. டூ குட்ங்கிறது ஆக்சுவலி பேட். அளவுக்கு அதிகமா அப்படின்னு அர்த்தம். இப்ப நெறைய பேர் வந்து டூ குட்ங்கிற வேர்ட வந்து சூப்பரா இருக்குன்னு யூஸ் பண்றாங்க. பட் அது வெரி குட் அல்லது ஷோ குட்ன்னு தான் சொல்லணும். பட் இதுவே கரெக்ட் மாரி இப்ப ஆயிருச்சு. டூ குட்னா என்ன அர்த்தம்னா, தேவையில்லாமன்னு அர்த்தம். உண்மையிலேயும். பட் இந்த இடத்துல வந்து டூ குட்டுங்கிறத அளவுக்கு மீறி குட்டுன்னு இருக்கு. ஆக்சுவலி திஸ் இஸ் என்ன அப்டின்னா, இன்னைக்கு லெவல்ல வந்து பேடுன்னு தான் அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் ரிசோர்ஸஸ் அல்லது ஆன்லைன் ரிசோர்ஸஸ் எடுத்துக்கங்களேன். ஏகப்பட்டது இருக்கு.
ஆனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது. அதான் இங்கே பிரச்சனை. ஒரு காலத்தில் ரிசோர்ஸே இல்லைன்னாலும் படித்து பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய எக்ஸாமுக்கு லைப்ரரி ஃபிசிக்கல் புக்கு தான் எடுக்க முடியும். பட் இன்னைக்கு ஃபிசிக்கல் தேவையில்லை, பூராமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஆனால் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ரைட்? அப்போ இதுக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கிறாமல் என்ன பண்ணணும்னா, தேவையானதை செலக்ட் பண்ண தெரியும் நமக்கு. இப்போ நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, அதில் நமக்கு செலக்ட் பண்ணுற ஐடியா, அது அந்த ஒரு தெளிவு வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். மேபி இந்த பாயிண்ட்டை கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரைட்? அதனால் வந்து இப்போ நான் மெயினாக இந்த பாயிண்ட்டுக்கு சொல்ல வந்தது, ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, படிங்க ரிலாக்ஸாக. ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுங்க, நான் பாஸ் பண்ணுற வரைக்கும் இந்த எக்ஸாமை எழுதிக்கிட்டே இருப்பேன், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் படிங்க. இப்போ ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா 1 or 2 டைம்ஸில் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இருந்தாலும் உங்கள் ப்ரெஷர் பண்ண வேணாம்னால ஒரு ஃபிக்ஸ் பண்ண வேணாம், பட் ரிலாக்ஸாக படிச்சுட்டே இருங்க, ஒரு ஸ்டேஜில் வந்து கிளியர் பண்ண முடியும். அதனால் இது வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்டு, இந்த ஒரு விஷயம். சார் சொல்லுங்கள். அப்போ பாஸ் பண்ற வரைக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? பாஸ் பண்ணுற வரைக்கும் நான் கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்தால் ஹெல்ப் பண்ணுவேன். சரிங்களா? தெரியல, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா? நான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எந்த எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஆன்லைன் தானே. ஓகே பண்ணுவேன் சார். மேடம். அதுக்காக நம்ம பல வருஷங்கள்னு சொல்ல வரல. ஆக்சுவலாக நான் அப்படி தான், நான் இங்கே மேலே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தடவையும் பார்ப்போம், நமக்கு மார்க்கே வராதுன்னு தெரியும், ரிசல்ட்டை பார்ப்போம், 30 மார்க்கு 40 மார்க்கு 40 50 அப்படின்னு வரும். அப்போ கட் ஆஃப் பார்த்தா 70 80 இருக்கும். நெருங்கியெல்லாம் போயிடுவோம், 58 60 சில்லறையெல்லாம் எடுத்துலாம் ஃபெயில் ஆயிருக்கேன். ஒரு மாதிரி ஆகும் அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது, சே அடுத்த தடவை எப்படியா அடிச்சு தூக்கிடும்டா அப்படின்னு தோணும். ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அப்புறம் மறுபடியும் ப்ரிப்பரேஷனை விட்டுருவோம். அப்புறம் அடுத்த தடவை நோட்டிஃபிகேஷன் வரும், அப்போ வரும்போது ஆகா இந்த தடவை கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுன்னு நினைப்போம். அப்ளை பண்ணுற வரைக்கும் ப்ராப்பராக ஒழுங்காக பண்ணுவோம், அப்புறம் மறுபடியும் மறந்துடுவோம் இல்லையா? இது ரொட்டீனாக எல்லாருக்கும் நடக்கிறது தானே. ஸோ அதனால் வந்து இப்படி இல்லாமல் சின்சியராக பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து 1 or 2 டைம்ஸில் கிளியர் பண்ணிடலாம். அதே என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பாக பாஸ் பண்ணுற வரைக்கும் எழுதுவோங்கிறது ஒரு பக்கம் மைண்ட் செட்டு, ஏன்னா நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். உண்மையிலே வந்து நான் 1 or 2 டைம்ஸில் பாஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்காது. அதையுமே ஓப்பனாக சொல்கிறேன் நான். நிறையா தடவை திரும்ப திரும்ப எழுதுனதுனால தான் அந்த திரும்ப திரும்ப பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு. ஸோ தட் வெறுமனே எக்ஸாம் எழுதுறோம் பாஸ் பண்ணணும்னு இல்லாமல் அதை பற்றி நிறைய ஐடியாஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சு, ஒரு பெரிய ஒரு ஃபெமிலியாரிட்டி மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு மைண்டில் வந்து திரும்ப திரும்ப செட் ஆயிடுச்சு. அதுதான் ரீசன். ரைட்? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், நிறைய பேர் பாஸ் பண்ணணும். பர்டிகுலராக நேஷனல் லெவல் எக்ஸாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போகணுங்கிறதான் எங்களை மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அந்த மாதிரி ஆட்களோட எண்ணம். அதுதான் மெயினாக நானுமே இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு 2 விஷயம், எக்கனாமிக்கலாகவும் பெனிஃபிட் வேணும், அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒன்று, ப்ளஸ் இன்னொரு விஷயம் எக்கனாமிக்கலான, ஆக்சுவலாக நான் டியூஷன் சென்டர் போட்டால் கூட இதை விட நிறைய இன்கம் வரும். ஆனால் டியூஷன் சென்டர் போடாமல் ஏன் இதை எடுக்கிறோன்னா, கொஞ்சம் ஹை லெவலில் நமக்கு வந்து ரீச் பண்ணணும், நிறைய பேர் நல்ல ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகணும் காலேஜ் லெவலில். அதுதான் ரீசன் வந்து அதுக்காக தான்.